வணக்கம் பிரவீன். திருவாரூர் திருவிக அரசு கலைக்கல்லூரி என்பது அந்த பகுதியைச் சேர்ந்த சுமார் 3000க்கும் மேற்பட்ட ஆண்கள் மாணவர்கள் பயிலக்கூடிய கல்லூரியாக இருந்து வருகிறது. மிகவும் ஏழை எளிய பல்வேறு குடும்பங்களைச் சேர்ந்த மாணவர்கள் இந்த கல்லூரியில் பயின்று வருகின்றனர். இந்த கல்லூரியில் முதல்வராகவும் அதேபோல் கல்லூரி கல்வி இயக்குநராகவும் கீதா என்பவர் பணியாற்றி வருகிறார். இந்த கல்லூரியின் முதல்வராக கடந்த 5 ஆண்டுகளாக பணியாற்றி வரும் கீதா அதேபோல் கல்லூரி கல்வி இயக்குநராக கடந்த 1 ஆண்டு காலமாக பணியாற்றி வருகிறார். இவர் மீது 17E படி பல்வேறு குற்றச்சாட்டுகள் தெரிவிக்கப்பட்டு கடந்த 2 நாட்களுக்கு முன்பு இவர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். குறிப்பாக பாத்தீங்கன்னா, இவர் அரசு பணியில் பணியாற்றி கொண்டு யூடியூப் சேனல் ஆரம்பித்து அதன் மூலம் யூடியூப் சேனல் நடத்தியதாக கூறி பல்வேறு குற்றச்சாட்டுகள் தெரிவித்து இவர் மீது குற்றம் சாட்டப்பட்டு கடந்த 2 நாட்களுக்கு முன்பு பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட நிலையில் பணியிடை நீக்கம் செய்வதற்கான ஆவணத்தை வழங்க வந்த தனசேகரன் என்பவரிடம் அவர் ஆவணத்தை கிழித்தெறிந்துள்ளார். அது மட்டுமில்லாமல் ஆவணத்தை கிழித்தது மற்றும் அரசு பணி செய்ய விடாமல் தடுத்தது என்பன உட்பட 5 பிரிவுகளின் கீழ் தற்போது திருவாரூர் தாலுகா காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். மேலும் குறிப்பாக கல்லூரி முதல்வர் மற்றும் கல்லூரி கல்வி இயக்குனர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பிரவீன்.